வெல்கம் டு ஸ்பைஸ் அண்ட் ஃப்ளேவர். நம்ம இன்றைக்கி அரிசியும் பருப்பும் சேர்த்து சமைக்கக்கூடிய கொங்கு நாடு ஸ்பெஷல் பருப்பு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியான ஒரு ஒன் பாட் ரெசிபி. ஃபஸ்ட்டு நம்ம அரிசியையும் பருப்பையும் 3:1 விதத்தில் எடுத்து நல்லா கழுவி ஊற வச்சுக்கலாம். ஒரு குக்கரை வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய், நெய் சேர்த்துக்கலாம். நெய் ஒரு நல்ல வாசத்தை கொடுக்கும். எண்ணெய் காஞ்ச பிறகு சீரகம், மிளகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம், பூண்டு, வரமிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஸோ கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் நல்லா வணங்கட்டும். இப்போ நம்ம 2 தக்காளியை எடுத்து நறுக்கி நம்ம அதையும் அதோடு சேர்த்துக்கலாம். தக்காளியும் வெங்காயமும் ஒன்றோட ஒன்று சேர்ந்து நல்லா வணங்கி வரட்டும். நம்ம இப்போ மஞ்சத்தூளும் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 2 டம்ளர் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கலாம், உங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து விட்டு நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியும் பருப்பையும் இதோட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி தழையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு வாசத்துக்காக நம்ம இந்த கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கிறோம். சேர்த்து விட்டுட்டு நல்லா கலரி விட்டுட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். கொதி வந்ததுக்கப்புறம் குக்கருக்கு மூடி போட்டு விசில் போட்டுடலாம். ஸோ நான் எப்பயுமே என்னோடய சாதத்துக்கு நான் 3 விசில் விட்டு இறக்குவேன். ஸோ நீங்களும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ உங்கள் அரிசியை பொறுத்து நீங்கள் விசில் விட்டு இறக்கிக்கிங்க. ஸோ நல்லா கொலைய வேணும் அப்படின்னா 3 விசில் இல்லை 4 விசில் விட்டு இறக்குனீங்கன்னா சூடான சுவையான பருப்பு சாதம் ரெடி. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.